கிறிஸ்துவுக்குள்ள எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி எல்லோருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் பரம தகப்பன் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை 1 தெசலோனிக்கேயர் 4:7. தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். எனக்கு அன்பான வாலிப தம்பி தங்கச்சி, இந்த அதிகாரத்தினுடைய 3ஆம் வசனத்திலே நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டபடி, நீங்கள் பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய் வாழ்வதே தேவனுடைய சித்தம், விருப்பம். நீங்கள் பரிசுத்தமான பிள்ளைகளாய் வாழ்வதற்கு 4 மற்றும் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, நீங்கள் மோக இச்சைகளுக்கு உட்படாமல் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமாயும் கனமாயும் நீங்கள் வைத்து கொள்ள வேண்டும். நீங்களும் மற்றவர்களைப் போல உலக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடாது. வீட்டில் ஒரு வாழ்க்கை, வெளியில் ஒரு வாழ்க்கை என்று சொல்லி வாழக்கூடாது. அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தமாய் வாழவே உங்களை அவர் மற்றவர்களை விட்டு பிரித்தெடுத்து அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உண்மையான அழைப்பை நீங்கள் ஏற்று உங்கள் சரீரத்தை பரிசுத்தமாயும் கனமாயும், அதாவது மதிப்பிற்குரியதாய் வைத்து மற்றவர்களுக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ்ந்து இயேசுவின் பிள்ளைகள் என்பதை நிரூபிக்க போறீங்க. நீங்க பரிசுத்தமாய் வாழ வாழ ஒவ்வொரு நாளும் அதற்குரிய ஆசீர்வாதத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள போறீங்க. எதிர்காலமும் மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்க போகிறது. ஆமென். God bless you.